தற்போதைய முக்கிய செய்தி, 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கை கடத்தல் முக்கிய டீலர் கைது செய்யப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி இது. சீனிவாசனை தெற்கு மண்டல தனிப்படை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொக்கை எனும் போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெங்களூருவில் வைத்து சீனிவாசன் என்ற போதைப் பொருள் கடத்தல் வியாபாரி, அதாவது கடத்தல் டீலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனிவாசனை தெற்கு மண்டல தனிப்படை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் தகவல்களை கேட்கலாம். பெங்களூருவில் வைத்து கொக்கைன் கடத்தல் முக்கிய டீலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 1 கோடி ரூபாய் கொக்கைன் பறிமுதல் செய்தி வந்திருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்கள் சுப்பிரமணியன். கொக்கைன் போதைப் பொருள் கடத்தல் முக்கிய டீலரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சென்னை காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த பிரிவு சென்னை முழுவதும் போதைப் பொருள் கடத்தி வருபவர்கள், விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு கட்டமாக பெங்களூரில் வைத்து முக்கிய டீலர் ஒருவரை கைது செய்திருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. முக்கிய டீலராக இருக்கக்கூடிய சீனிவாசன் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பின்னணி குறித்து இதுவரை தகவல்கள் இன்னும் தெரியவில்லை. காவல்துறை விசாரித்து வருவதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கொக்கைன் போதைப் பொருளை சென்னைக்கு இவர் கடத்தி வரக்கூடிய முக்கிய டீலராக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. சீனிவாசனை பிடித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கையில் கடத்தும் போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய டீலர், அதாவது வியாபாரி தரகர் கைது செய்யப்பட்டிருக்கும் செய்தி குறித்த தகவல்களை தந்ததற்கு நன்றி சுப்பிரமணியன்.